எப்படி போயிட்டு இருக்கு வீரா சீரியலோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி வருது? என் மூஞ்ச பார்க்குறேன். நல்லா போயிட்டு இருக்கு, ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே வந்து சேனல் ரொம்ப சப்போர்ட் இந்த கேரக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுமா இவங்க தான் உங்களோட பேர் அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்களா? இல்லை எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஆமாம், இவருக்கு சுத்தமாக என்ன ஞாபகமே இல்லை சாருக்கு. நம்ம எப்போ ஈகராக வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பேர் அப்படின்னா யாரு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம்ல. ஹாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு நான் மீட் பண்ண எல்லாம் ஆடிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் டைரக்டர் வந்து அவங்க தான் வந்து சந்திரா அப்படின்னு. அப்போதான் ஏய் இங்க வா, நீ தான் பேர் இங்க வா. டப்பிங் நான் தான் டப்பிங் பண்ணுறேன். டப்பிங்கில் வந்து ஒரு நான் பேர் சொல்லல, அவங்க சொன்னாங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கே இங்கே வேலை இல்லை, இதில் வேறு புதுசாக ஆர்டிஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னாங்க. மேடம் நான் தான் மேடம். அப்பா உன்ன சொல்லப்பா, நான் ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்னாங்க. என்னோட ரிஜெக்ஷன் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாப்புலரான சேனல்ல வந்து ஹீரோயினா செலக்ட் ஆனேன் ஒரு சீரியல்ல. நான் நைட் எனக்கு கால் வருது, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே நான் அங்க போறேன். அன்பார்ச்சுனேட்லி அங்க நிறைய விஷயத்தால நான் அது பண்ண முடியாம போச்சு. லிட்டரலா நான் வந்து அழுதேன், ரோட்லயே உட்காந்து அழுதேன். ரொம்ப ஸ்லிம்மா இருக்க, கலர் இல்லை, உனக்கு ஃபேஸ் சரியில்லை, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தர்லாம் சொன்னார், நீ எதுக்குடா கேமரா முன்னாடி வர? அவன் சொன்னது அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அது மறக்கவே முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது இன்னொரு சீரியல்ல நான் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு காஸ்டியூம் எல்லாம் வாங்கிட்டேன். நம்ம சூப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் எல்லாம் வாங்கிட்டேன். 3 நாள்ல அந்த சீரியலை விட்டு என்ன தூக்குனாங்க ஃபார் நோ ரீசன். ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் எனக்கு தெரியுது ஐ எம் அவுட் ஆஃப் த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஐ வாஸ் This festive season, travel the world with Grand Royal Tours. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சூர்யா மற்றும் சந்திரா வெல்கம் மட்டும் பண்ணால் பத்தாது, சந்துரு மற்றும் சிந்துஜாவையும் வெல்கம் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு வீரா சீரியலோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி வருது? என் மூஞ்ச பார்க்குறேன். நல்லா போயிட்டு இருக்கு, ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து சேனல் ரொம்ப சப்போர்ட் இந்த கேரக்டர், 2 கேரக்டருமே. ஸோ இப்போ வந்து வீரா சீரியலுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா டிஆர்பிலையும் வந்து எப்பயுமே ஒரு நம்பர் 1 நம்பர் 2 அந்த பிளேஸ்லேயே வந்து மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அதில் புதுசாக ஒரு பேரை என்டர் ஆகிறாங்க, அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் 2 பேர் எப்படி வந்தீங்க? சேனல்லேருந்து தான் கால் பண்ணாங்க. சேனல்லேருந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், சூட் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபுல்லாகவே நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிவிட்டு இதுவும் நெகட்டிவ்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் ஒரு மாதிரி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக போகிற மாதிரி இருந்து ஓகேன்னொடனே சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஓகே பண்ணிட்டேன். அவ்வளோதான். எனக்கு டேரெக்டாக அங்கே வந்து கால் வந்துச்சு, நான் அப்படியே அந்த ரோலுக்கு ஓகே சொல்லிட்டேன். மெயினான ஒரு விஷயம், அந்த கேரக்டரோட நேம் சூர்யா, லைக் அது என் ஃபாதரோட நேம். அதனால் உங்களுக்கு அப்படியே டச்சிங் ஆகிடுச்சு. ஓகே இந்த கேரக்டர் நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகே உங்களுக்கு? எனக்கு வந்து லைக் ஷூட் இன்னைக்கு நடக்க போகுதுன்னா ப்ரீவியஸ் நைட் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாஸ்ட் 1 வீக்காக அதுக்கு வந்து ஆடிஷன்ஸ் நடந்து தான் இருந்தது. எனக்கு ஆடிஷன் எதுவுமே வைக்காமல் நைட்டோட நைட்டாக செலக்ட் பண்ணி காலையில் காலைல ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க மேம் அப்படின்னாங்க. போகிற வரைக்குமே ஐயோ கன்ஃபார்மே இல்லாமல் தான் போனேன் நான். அந்த ஸ்டோரி லைன் சொல்லும்போது ஒரு லீடோட பேர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஐ வாஸ் லைக் கன்ஃபியூஸ்ட், எதுவுமே தெளிவாக சொல்லலை. ஜீல நான் ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு வந்து சேனல் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே போனோடனே ஷூட்டெல்லாம் இருந்துச்சு. நானும் மைண்ட் செட் ஃபுல்லாக சரி ஆடிஷன் தான் எடுத்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கேரக்டராகவே மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவ்வளோதான் நாளைக்கு இந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம உண்மையாகவே கமிட் ஆகிட்டு வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இது ஆரம்பிச்சது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுமா இவங்க தான் உங்களோட பேர் அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்களா? இவங்க தான் உங்களுக்கு பேராக பண்ண போகிறாங்க? இல்லை எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நான் கமிட் ஆகி நான் ஒரு ஷெடியூலே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது என்ன கேரக்டர் யார் என்னென்னலாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இவங்களை வந்து ஒரு ஆடிஷனில் நான் மீட் பண்ணோம். அப்போ கூட எனக்கு தெரியாது. அப்போ தான் இவன் வந்துட்டு சொல்கிறா, நாங்கள் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னா. ஓ ஆமாம்ல. ஆமாம், இவருக்கு சுத்தமாக என்ன ஞாபகமே இல்லை சாருக்கு. நான் உள்ள வீரா செட்டு உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு பேர் இருக்காரு சொல்லிட்டு இருந்தார். நம்ம எப்போ ஈகராக வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பேர் அப்படின்னா யார் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம்ல. தென் ஐ வாஸ் லைக் அங்கே கேட்டுகிட்டே இருந்தேன்,
பாரு ஃபர்ஸ்ட்டு மாமா பையன்னாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. எதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஓகே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டுட்டு இருந்தேன் யார் அந்த பேர்னு கேட்கும்போது எவ்ரி ஒன் வாஸ் பிளேயிங் அரவுண்ட் வித் மீ. சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இப்படி போகும்போது நான் ஹாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் மீட் பண்ண எல்லாம் ஆடிஷன்ல அப்படி சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் டைரக்டர் வந்து அவங்க தான் வந்து சந்திரா அப்படின்னு. அப்பதான் ஏய் இங்க வா நீதான் என் பேர் இங்க வா அப்படின்னு அவர் அப்பதான் ஏய் நீ தான் என் பேரு அப்படி நீயா ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படிதான் நாங்க 2 பேரும் ஓகே ஃபைன். அப்ப ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் மீட் பண்ணிருக்க சொல்லி கம்ஃபர்டபுளா ஜாலியா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்க. ஆமா. ஸோ இப்போ எப்படி இருக்கு டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அண்ட் இப்போ வந்து கரண்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க 2 பேரும் உங்களோட காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு மரியாதைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இப்போ ரொம்ப மரியாதையா இருக்கு. அங்க போங்க அந்த மாதிரியா? பயங்கரமான மரியாதை. இப்போ எப்படி மாறி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. அதனால அந்த மரியாதை வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம அது சோசியல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வீரா சீரியல் வந்து லாஸ்ட் இயர்ல பயங்கர ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு சீரியல். அந்த ப்ரோமோ வந்துச்சுனாலே ட்ரெண்டிங்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி அந்த சீரியல் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கப்போ புதுசாக ஒரு 2 ரோல் வந்து கொண்டு வராங்க, புதுசாக ஒரு பேர் கொண்டு வராங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? எல்லாரும் ஜெல் ஆயிட்டாங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு 2 பேருக்கும்? ஆக்சுவலாக எனக்கு வந்து இது டப்பிங் நான் தான் டப்பிங் பண்ணுறேன். டப்பிங்கில் வந்து ஒரு நான் பேர் சொல்லலை, அவங்க சொன்னாங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கே இங்கே வேலை இல்லை, இதில் வேறு புதுசாக ஆர்டிஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னாங்க. மேடம் நான் தான் மேடம் அது பண்ணுறேன் மேடம் அந்த புது ஆர்டிஸ்ட்லாம் தான் மேடம் அப்படின்னு. அப்போ அப்படின்னு சொல்லப்பா நான் ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்னாங்க. சரி அவங்க ரொம்ப ஜாலி தான். அது ஆக்சுவலாக சும்மா அவங்க ஃபன்னாக பேசிகிட்டு இருந்த டைமில் நான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் டப்பிங் போகிறதுக்காக. அப்போ அது பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கண்டினியூவாக சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் தாட் வந்துச்சு, ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டு தான் போல். அப்போ நம்ம இந்த கேரக்டர் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ இந்த கேரக்டர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி பண்ணணுன்றத உள்ள நான் வச்சுக்கிட்டேன். அது மட்டும் அப்படியே போயிட்டுருக்கு பண்ணிட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே நீங்க இந்த வீராக்கு போறப்போ எப்படி இருந்துச்சு? யா டீம்ல எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். த டைரக்டர் எல்லாருமே ஜாலியா தான் இருந்தது. டைரக்டர்லாம் வேற லெவல். அவரும் பிளாஸ்ட். என்ன சொல்றீங்க? ஆமா, எப்படி செம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருக்கு? செம்ம ஜாலியாக இருப்பார். அதே சேம் டைம் அந்த ஒர்க்குன்னு வந்துட்டா அந்த ஒர்க்கை க்ளீனாக முடிச்சிருவார். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். they'll be very ஜாலியா இருக்கும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்காது. அந்த செட்டே ரொம்ப ஜாலியான செட்டு, எல்லாரு கூடயும் ரொம்ப ஜாலியா. அதுல வந்து கண்மணி அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்க ஏற்கனவே நான் ரஜினியில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்கள எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு அந்த செட்டில் கொஞ்சம் பேர் நல்லா தெரியும். அருண் அண்ணா கூட நான் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். ரஜினியில் அவர் தான் ஹீரோவாக இருந்தார். அதனால நான் அவர்கிட்ட அதனால எனக்கு தெரிஞ்சவங்க இருந்த சொல்லி எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த டீமுமே ரொம்ப ஜாலியான டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட் லைக் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, இப்போ இல்ல அந்த இதெல்லாம் புதுசா இருக்காது. ஜாயின் பண்றவங்க சீனியர்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கு. எதுவுமே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணுறா, இது சூப்பராக இருக்கும்டா, இப்படி கால் போடு, இப்படி பண்ணு, ஒரு மாதிரி ஸ்வாகாரு அப்படின்னு. அவங்க வந்து அது தயங்கவே மாட்டாங்க சொல்கிறதுக்கு, இவனுக்கு எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அந்த சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி அப்படியெல்லாம் பார்த்தது ரொம்ப கிடையாது. ஈக்குவலாக நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. சூப்பராக. உங்க 2 பேருக்கு செட்ல ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னா? ஆர்டிஸ்டா எனக்கு எங்கள் டைரக்டர் தான் பிடிக்கும். எங்க இப்படி இது சேஃப் கேம் விளையாடுறீங்களே, எனக்கு தெரியாது, ஏதாவது ஒருத்தர் சொல்லணும். இப்படி விளாண்டா தான் பிக் பாஸ் அவங்க ரொம்ப போகலாம். தெளிவா ஆர்டிஸ்ட் அப்படின்னாங்க. ஆமா. ஆர்டிஸ்டா இதோ இது நாட் அக்செப்டபிள். நீங்க வேற யாராச்சும் சொல்லணும். சத்தியமா எதிர்பார்க்கல. என் பேரு சொல்லுமா அப்படின்னு. இல்ல அதாங்க, நீங்க பக்கத்துலயே இருக்கீங்க, யாராவது கேட்டா கூட எங்க என் கோ ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற யாராச்சும் சொல்லுங்க. எனக்கு அருண் தான் ம். ஹீரோ. எனக்கும் அருண் அண்ணா தான். ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அதனால எனக்கும் அவர் தான். இப்போ வந்து உங்களோட கேரக்டர் நல்லா ரெகக்னைஸ் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. அண்ட் மெயினாக உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து பண்ணி ஃப்ரெண்ட் ரோல் பண்ணி இட்ஸ் நாட் ஈஸி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் ஜேர்னியை ஒரு திரும்பி பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்னும் நிறைய இருக்குது. பட் இது வரைக்கும் வந்தது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடுன்னு இப்போ நான் அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி சித்தப்பா, லைக் எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை. ஸோ அவங்க தான் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரௌடாக இப்போ நான் இருக்கேன். இப்போ என்னோட பையன் வந்து இந்த மாதிரி டிவியில் ஒரு நல்ல இதில் இருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கான். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரௌடாக எனக்குமே ரொம்ப ஹாப்பி. ரொம்ப இவ்வளோ வருஷம், இப்போ 8 வருஷம் 7 வருஷம் ட்ரை பண்ணி இந்த நிலைமைக்கு இப்போ தான் வரும். இதுக்கப்புறம் இன்னொரு லெவல்லாம் போகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இடக்கும் சேர்த்து பண்ணிக்கோங்க. எஸ், கண்டிப்பாக நாங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? நினைக்கிறேன் நான் 9 இயர்ஸ் ஆயிடுச்சா? 9 இயர்ஸ். ஓகே. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஆக்டிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிங்க்கே வரல ஆக்சுவலாக.
நான் ஃபஸ்ட்டு ஆக்டிங்க்கே வரல, நான் டைரக்ஷனுக்கு தான் வந்தேன். டைரக்ஷனு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்தேன். நான் அந்த படம் பேர் சொல்லவேனா, ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ண போனேன். அங்கே வந்து இந்த கேமரா செக் பண்ணும்போது ஃபோக்கஸ் செக் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிற்க மாட்டாங்க. நான் போய் நின்றேன். நிற்கும்போது அந்த கேமராமேன் சொன்னார், நல்லா இருக்குடா ஃப்ரேமில் நீ பார்க்க அப்படின்னாரு. நான் சும்மா சொல்லாத, நான் போனேன் ஆர்டிஸ்டே வரல, நான் இன்னும் போகிறேன்ட்டு நான் போயிட்டேன். போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அவர் பிரேக்கில் என்கிட்ட உட்காந்து கூப்பிட்டு, ஏன்னா சும்மா போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணி எதனா ட்ரை பண்ண அப்படின்னாரு. நானும் சரிண்ணே, போர்ட்ஃபோலியோனா எப்படிண்ணே பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அடன்ட்டு அவர் எல்லாத்தையுமே எனக்கு ஃபுல்லாக அவர் எனக்கு டீச் பண்ணி ஒன்று ஒன்றா அவர் தான் எனக்கு கைட் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, ஃப்ரேமில் நம்ம ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சரவணன் மீனாட்சியில் வந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு. சரவணன் மீனாட்சியில் ஆமா. இருப்பீங்களா? ஆமாம், அதுல அதில் என்ன இப்போலாம் character தேடி பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் அதான் போய் தேடலான்னு இருந்தோம். என்ன கேரக்டர் அதில் பண்ணீங்க? கேரக்டர்லாம் இல்லைங்க, சும்மா இப்படி இப்போ நம்ம இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவோம்ல, அந்த மாதிரி நான் வந்தேன். அப்படி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து அப்படி. உங்களுக்கு நீங்க வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்பயுமே கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. மல்லியில பண்றீங்க, சிங்கப்பெண்ணில பண்றீங்க. பர்டிகுலரா இப்போ வீரால நல்ல ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ இந்த சீரியல் வந்து நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது ஒன்று கொடுத்துருக்குன்னு இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பீப்புள் won't recognize me. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைச்சது கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் வரீங்கல்ல, நீங்கள் அந்த சீரியலில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு. தட் இஸ் லைக் ஸோ பிளெஸ்ஃபுல். ஆனால் இன்னுமுமே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் அந்த பேபி ஸ்டெப்ஸில் தான் இன்னும் இருக்கேன் நான். இன்னும் there are lot to go. ஹோப்ஃபுல்லி. நீங்க எப்படி இந்த லைக் ஆக்டிங்குள்ள எப்படி வந்தீங்க? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க? நீங்க வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? நான் பேசிக்கலி ஐம் அ ப்ரொஃபஷனல் டான்சர். நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பேக் டான்ஸராக சூப்பரா ஆடுவாங்களா? நம்ம ஏதாவது லைட்டாக ட்ரை பண்ணலாமா லாஸ்டா? அப்புறம் பார்ப்போம். ஓகே. பேக் டான்ஸராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு ஒருத்தங்க நடிக்கலாம்ல, நல்லா இருக்கீங்க ஃப்ரேமில் நடிக்கலாம்ல அப்படின்னு. ஐயோ நான் நடிப்பெல்லாம் வராது, 10 பேரில் ஆட முடிஞ்சா அப்படி ஆடிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை கேட்டவர் எங்கள் வீட்டுக்கு கீழே டப்பிங் ஸ்டுடியோ வந்திருந்தார். சாலிகிராமம்ல ஒரு டப்பிங் ஸ்டுடியோ மேலே தான் நாங்கள் இருந்தோம். அந்த டைரக்டர் வாஸ் வெரி ஸ்ட்ராங் தட் நான் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் கலர்ஸில் சிவகாமி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். அப்போ என்னை கேட்டாங்க, நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால் முடியாது, எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு நாலேஜே இல்லை ஆக்டிங்கில், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கன்றாவியாக பண்ணேன். ஆடிஷன் பயம் இவ்வளோ வந்துச்சு. ஓப்பனா ஒருத்தவங்க சொல்றேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நானுமே அப்படி தான் பண்ணேன். ரொம்ப எனக்குலாம் நான் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் பண்ணேன் நான். ஓகே. இப்போ அந்த இவர் வராரு, வந்தோடனே பயங்கரமாக மறைக்கிறீங்கன்னு. மறைக்கணும் எப்படி சார், நீங்கள் சும்மா முறைங்க நான் இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் மொரடான்னாரு. இப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் முறைன்றார். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். சார் இதுக்கு மேலே எனக்கு முறைக்கணும்னா எப்படின்னு தெரியல சார் அப்படின்னாரு. இப்படியே பார்த்தேன், இதுதான் பண்ணணும் அப்படின்னாரு. அப்படியா, சரி சார் நான் இப்போ சும்மா பார்த்தேன் சார் அப்படின்னு. அதனால தான் உன்னை நெகட்டிவாக போட்டிருக்கேன், அடுத்து போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். நானே ரொம்ப கேவலமாக பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன். இவங்க லைஃப்பில் இருக்கிற மாதிரி எல்லாரோட லைஃப்லையுமே அந்த ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் நீ இது பண்ணு உனக்கு அது வரும், இது பண்ணு இது வரும் அப்படின்னு. இப்போலாம் மோஸ்ட்டாக அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேராக இருக்குது. ஏன்னா அந்த டைரக்டர் தான் ஹீ கேவ் மீ லைஃப். ஏன்னா அந்த ஆடிஷனில் ரொம்ப கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு அந்த கொங்கு தமிழ் வரல. அப்போது எனக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி மதுரை ஸ்லாங் மாதிரி ஏதோ ஒரு தமிழ் எனக்கு அது சுத்தமாக வரல. அதை தாண்டி நடிக்கணும், இப்போ ஒரு 10 பேருக்கு நடுவில் நம்ம ஆடுறதுக்கும் நம்ம சென்டர் ஆஃப் த லைட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், பேனிக் ஆகிட்டேன். ஹீ லிட்டரலி கேவ் மீ 1 hour டைம். நீ போய் ரிலாக்ஸ் ஆகி, என்ன அங்கே யாருமே திட்டல, எதுவுமே பண்ணல, ரிலாக்ஸ் ஆகி நீ போய் வெயிட் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோடனே நான் ஃபஸ்ட்டு என் மாஸ்டருக்கு கால் பண்ணி அழுகுறேன். மானசண்ணா அப்படின்னு அவருக்கு கால் பண்ணி அழுகுறேன், எனக்கு வரல அப்படின்னு. ஹீ வாஸ் த ஒன் ஹூ வாஸ் லைக், நீ என் பொண்ணு, என்ன நீ இப்படி பேசுகிற, போய் பண்ண ஜாலியாக பண்ண அப்படின்னு. திரும்பவும் போய் தப்பு வந்தேன். நல்லாலாம் பண்ணல, எனக்கு வரல, எனக்கு எங்கே நிற்கணும் எதுவுமே தெரியாது, பதட்டம். வீட்டுக்கு வந்துட்டேன். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் வருது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. நானா? வாட், செலக்ட் ஆகிட்டேனா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு.
நான் வந்து இல்ல நான் பண்ணல அப்படின்னு வச்சுட்டு போனேன். எனக்கு பயம் என்னங்க வந்துருச்சு. நீங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுவாங்க, நீங்க வேணாம்னு சொல்றீங்க. ஏன்னா எனக்கு பயம், எனக்கு வரல, நான் ரொம்ப கேவலமா பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஷார்ட் வைக்கும்போது அந்த கேமராமேன் முகத்துல அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் நான் பார்த்தேன். யாருடா இவ, என்னடா பண்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் நான் பார்த்தேன். எனக்கு என்னன்னா ஐயோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப அந்த டைரக்டர் எனக்கு கால் பண்ணி, இங்க பாரு ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஆனா என்ன ரொம்ப ரொம்ப பேடான பார்ட்னா, எனக்கு அவரோட பேர் கூட ஞாபகம் இல்லை. நான் வந்து 16 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. எனக்கு ஆமா என்னோட 17 16ல தான் நான் அது பண்ணேன். சீனியர் போல எனக்கு. சீனியர் அவங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டாரு. காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். அந்த செட்டுக்குள்ள ஐம் அ ஃப்ரெஷர். அங்க நான் நிறைய புல்லிஸ் இது பண்ணேன். லைக் ஃப்ரேம்ல நிக்க தெரியாது, இவளை யாரா கூட்டிட்டு வந்தா, லைக் தே நாட் டெல் இட் டு மை ஃபேஸ். ஆனா ரேண்டமா என் காதுல படுற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஐ லிட்டரலி சிட் அண்ட் கிரை. ஐயோ நான் வரல தானே சொன்னேன் அப்படின்னு இப்படி அழுவேன். ஐ லிட்டரலி நெக்ஸ்ட் டே கால் பண்ணி எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, வாந்தியா இருக்கு, போற மாதிரி. நான் அதை பண்ணியிருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய போய் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த டைரக்டருக்கு என் மேல இருந்த அந்த ஹோப் போகவே இல்லை. ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளோட ஸ்கிரிப்டை என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு என்னை அமுச்சு விடுவாரு. அவருக்கு என்ன அது கனெக்ட் ஆச்சோ தெரியல. நான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இருக்கேன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம். அதுக்கப்புறம் எனக்கா ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி ஓகே பண்ணலாமே, நம்ம ட்ரை பண்ணா வருது இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சிவகாமிக்கு அப்புறம் ரொம்ப பெரிய கேப், எனக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேப் கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் சரி ஓகே மூவில ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது மூவியுமே பெருசா ஒர்க் ஆகல. சரி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து ரஜினி இந்திரா ரெண்டுமே அட் எ டைம் ப்ராஜெக்ட் வந்தது. 2 ப்ராஜெக்ட். ஃபுல் நெகட்டிவ். ஏன்னா நான் அதுலேயே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜீலையும் நெகட்டிவ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆனது தான். நான் அப்படிதான் ஐ கேம் டு திஸ் பிளேஸ். மொத்தத்தில் நாங்கள் 2 பேரும் நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ பாசிட்டிவ்ல பாசிட்டிவாக போயிட்டு இருக்கீங்க. இப்போ பாசிட்டிவில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லேருந்து வின் பண்ணி இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. பட் நீங்க ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த காரணத்துக்காகலாம் ரிஜெக்ட் பண்றாங்களே அந்த மாதிரி ஃபீல் பண்ண தருணங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க பார்த்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் என்னெல்லாம்? நான் வந்து பெருசா ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணது கிடையாது. ரொம்பலாம் ஆடிஷன்ஸ் லைக் எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ரொம்ப கஷ்டப்படலை. ஆனால் ஆரம்பத்தில் அம்மா எவ்வளோ சப்போர்ட்டிவாக என்னை வந்து அனுப்பி விட்டாங்களோ, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மம்மிக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருந்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ தான் மம்மி கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை வேண்டாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லை வேண்டாம் போதுமே ஒன்று பண்ணிட்ட போதுமே அப்படி சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேடிக்கு இந்த ஃபீல்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற இடத்துல இது பண்ணும்போது, அப்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து குட்டி ஆடிஷன்ஸ் நான் போகும்போதெல்லாம் வந்து ஓகே போயிட்டு நான் ஜாலியாக போயிட்டு வருவேன். ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எனக்கு ஆனது கிடையாது. ஆனால் எப்போ என்னோட ரிஜெக்ஷன் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாப்புலரான சேனலில் வந்து ஹீரோயினாக செலக்ட் ஆனேன் ஒரு சீரியலில். நான் எப்படின்னா நைட் எனக்கு கால் வருது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த நாள் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். அப்பா தூங்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும், நம்ம வந்து ஹீரோயினாக செலக்ட் ஆகிட்டோம், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. அந்த நாள் வரைக்குமே எனக்கு வந்து கிடைச்சா பண்ணலாம், இல்லைன்னா ஜாலி தான், நோ ப்ராப்ளம், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். ஆனால் நெக்ஸ்ட் டே நான் அங்கே போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே நிறைய விஷயத்தால் நான் அது பண்ண முடியாமல் போச்சு. ஏன் முன்னாடி அது இன்னொருத்தங்களுக்கு அவங்க சைன் பண்ணுற சிச்சுவேஷன் நடந்தது. ஐ ஃபெல்ட் வெரி ப்ரோக்கன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அங்கே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஐ ஹேண்டில் இட் வெரி ப்ரொஃபஷ்னலி. ஐ கேம் அவுட். லிட்ரலாக நான் வந்து அழுதேன், ரோட்லேயே உட்காந்து அழுதேன். ஏன்னா எனக்கு அந்த ஹார்ட் பிரேக் என்னால் அது இது பண்ணவே முடியல. ஏன்னா அந்த டைமில் தான் மம்மி பண்ணாத அப்படின்னு சொல்லி, டேடி பண்ணாத அப்படின்னு சொல்லி நானாக இனிஷியேட்டிவ் எடுத்து, ஏன்னா அப்போ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், பெருசாக காசெல்லாம் ஒன்றுமே இருக்காது. என் குட்டி காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆட்டோவில் போயிட்டு வருது. சில டைம்லலாம் நடந்தே கூட போயிருக்கேன் நான். இந்த மாதிரிலாம் குட்டியாக நடந்திருக்கு. ஏன்னா வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்க, எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்காக லிட்ரலாக பயங்கரமாக உட்காந்து அழுதேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டெப்பே எடுத்தேன். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சீரியஸாக பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வருது. ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த டைரக்டர் எனக்கு பண்ண வாய்ஸ் நோட் வந்து ஒரு மைன்யூட்டான கேப்ல மிஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா he gave me a very big hope.
நாளைக்கு நீ வந்துரு, ஏன்னா அக்ரிமெண்ட் வரப்போகுது அப்படின்ற போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அது போனதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சீரியஸா இதுக்குள்ள இறங்கினேன். ஐ ஸ்டார்டட் டு க்ரூம் மை செல்ஃப். நான் என்ன அப்படி, ஏன்னா முன்னாடி என்னோட சீரியல்ல என்ன பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படிதான் டிராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தது. கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா கிடையாது, ரொம்ப கஷ்டப்படலை. ஆனா அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாருக்குமே வலிக்கும்ல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அந்த ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றதுக்கு. அப்படிதான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா தான் கிடைச்சது. எனக்கு கடவுள் எல்லாமே ஈஸியா அமைச்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்படலை. பட் இப்போ சஸ்டெயின் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்குள்ள இருக்கிறதுக்கு, நல்லா பண்ணணும், நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்ன சீரியல் அது சொல்லலாமா? வேண்டாமே. எனக்கு ஒரு curiosity இருக்கு. எனக்கு அந்த சீரியலோட பேர் கூட சரியா தெரியல. நான் உங்களுக்கு எனக்கு கேட்ட அப்புறமா சொல்றேன். எனக்குமே ஒரு மாதிரி கியூரியாஸா ஆமா, என்னவா இருக்கும், என்ன சீரியலா இருக்கும் நான் இப்போ கேட்கலாம்னு நினைச்சேன். அப்போ பாதியில் ஸ்டாப் பண்ண வேணாம், வேற ஒரு மாதிரி ஃபீலாக பேசிட்டேன். ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட் அது எனக்கு. ஏன்னா அது நாள் வரைக்கும் கிட்டிஷா சுத்திட்டு இருந்தேன் நான். லைக் ஓகே ஃபைன், நம்மளை நம்பி ஒரு விஷயம் தராங்களே, நம்ம சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் போடும்போது எனக்கு அது நடந்தது பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது இன்னொரு சீரியல்ல நான் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு காஸ்டியூம் எல்லாம் வாங்கிட்டேன். நம்ம சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் எல்லாம் வாங்கிட்டேன். 3 நாள் அந்த சீரியலை விட்டு என்ன தூக்குனாங்க. ஃபார் நோ ரீசன். கதை முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க போறதுக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட ரொம்ப கேட்டிருந்தேன். ஓகே, நம்ம வந்து இப்படி நான் காஸ்டியூம் வாங்க போறேன் சார், நான் வாங்குவா அப்படின்னு சொல்லி வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ரூபாய் காஸ்டியூம் வாங்கினதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த டைம்ல என் பேமெண்ட் கூட அவ்வளோ இருக்காது. என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஐ கேன் ரிமெம்பர், என்னோட சிவகாமி பண்ணும்போது எனக்கு 2,000 ரூபாய் பேமெண்ட். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் பேமெண்ட். அதுல என்னோட காஸ்டியூம்ஸே கரெக்டா இருக்கும். ஏன்னா அதனால அப்படிதான் ஸ்டெப். அது 30,000 ரூபாய்க்கு என் மொத்த காசு போட்டு வாங்கினதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் நான் எல்லாருமே இப்படி உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது ஐ எம் அவுட் ஆஃப் த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஐ வாஸ் பிளாங்க். நான் அப்படியே முழிச்சிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பிளாங்கா இருந்தோம். தென் அச்சுமா இருந்தாங்க என் கூட. ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவங்க மட்டும்தான் என்ன வந்து டக்குன்னு என்ன பார்த்தோன்னே என்கிட்ட வந்துட்டாங்க. என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நோ அவங்க தான் ஷி கன்சோல் மீ. ஷி வாஸ் லைக் யூ ஹேவ் பிரைட் ஃபியூச்சர், இதெல்லாம் நினைச்சு நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 days ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே ஓகே ஃபைன், அதெல்லாம் நான் தச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அதனால ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. லைக் அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே பிடிக்காது. அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அம்மா தான், ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப கிட்டிஷா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு என் ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. ஓகே, அவ வந்து ஏன்னா நான் ஸ்டடீஸ் ட்ராப் பண்ணிட்டேன். நான் ஸ்கூலிங்க்கு அப்புறம் என் ஸ்டடீஸ் ஃபுல்லா ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டாம், எனக்கு போதும், எனக்கு படிப்பு வரல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கு அடுத்து என்ன பண்ண போறா, சரி அவ ஸ்கூலிங்கோட நிறுத்திட்டா, இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறா அப்படின்ற இடத்துல எங்க அம்மா முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப தேடி போயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. until the stage I was like எனக்கு வந்து இதுதான் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஜாபாவே போறேன். எங்க அம்மா அது வரைக்குமே சரி கரஸ்ல ஏதாவது படிப்பா போல இருக்கு, அது வரைக்கும் இதுல போட்டு அப்படி இருந்தவங்க இப்போ டோட்டலாவே மாறிட்டாங்க. இப்போ வந்து வேண்டாம், இப்போ ஒரு வேளை நான் காலையில எழுந்து மம்மி எனக்கு தூக்கம் வருது, நான் போகலன்னா கூட தூக்கு பாப்பா நீ போவாத அப்படின்னு, வேலைக்கே போவாத, நான் சோறு போடுறேன் நீ போகாத, அப்படி ஆயிட்டாங்க மம்மி. டாடி வந்து ஆரம்பத்துலலாம் டாடி யாராவது வந்து என்ன பண்றாங்க அப்படி கேட்டா கூட வீட்டுல இருக்கா அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு வந்து பண்றாங்க சீரியல் பிடிக்காது. அவருக்கு ஒரு மாதிரி சினிமா அப்படின்னாலே அப்படி ஒரு ஆள் அவரு. அதனால அவருக்கு அது சுத்தமா பிடிக்காது. அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து என்ன பாக்குறவங்க ரெக்கக்னைஸ் பண்ணல, இது உங்க பொண்ணு தானே அப்படி கேட்கும்போது இப்ப கொஞ்சம் ஆமான்னு சொல்ற அளவுக்காவது வந்திருக்காரு. அப்பெல்லாம் வந்து அப்படியா அவ இல்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியா இல்லையே அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப சொல்ல முடியாது. இப்ப வந்து ஜீ தமிழ் திறந்தா என் மூஞ்சி வருது, விஜய் டிவி திறந்தா வருது, சன் டிவி திறந்தா வருது அப்படின்ற இடத்துல அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. அவரை அப்படி சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா இப்போ 2-3 இடத்துல மம்மி சொல்லுவாங்க டாடி உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நான் கேட்கல. ஆனா இப்ப அவர் கொஞ்சம் ஓகே ஏதோ பண்றா அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஒரு அக்செப்டன்ஸ் இப்பதான் லைட்டா அது ஒரு 0.1 அப்படி வந்திருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வரும். இப்போ உங்க சீரியல் டிவி எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? வீட்டுல போட்டு டிவில பாக்குறது மம்மி பாப்பாங்க, டாடி பாப்பாரா தெரியும். டாடி அப்பப்ப பாக்குறாரு, அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு அப்படின்னு மம்மி சொல்லியிருக்காங்க. டாடிக்கு நான் படிக்கணும், ஆனா எனக்கு வரல, நான் படிக்கல.
அதனால அவர் தெரியாம பாப்பாரு. இந்த மம்மி பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டா இந்த பாத்துறாங்க. 7G பொண்ணுடா, ரெயின்போ காலனில இருக்கும். என் பொண்ணுடா, டாடி இதை பாருடா ஊர்லயே இல்ல, எங்க டாடி அப்படின்னு ஃபாரின்ல இருக்காரு. அழிச்சிட்டேன் அந்த அழிச்சிட்டேன். காமெடி அழிச்சு புதைச்சிடணும். சவஞ்சி அவங்க கூட அந்த சவஞ்சி ரெயின்போ கல்யாணம் எடுத்தாங்க. ஐயோ கடவுளே. சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ரிஜெக்ஷன்ஸ்னா வந்து எப்படி? வாடி. ஐயோ ஏகப்பட்ட ரிஜெக்ஷனு. நான்லாம் நீங்க வேற எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க என்ன, நீ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க, கலர் இல்லை, உனக்கு ஃபேஸ் சரியில்லை, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தர்லாம் சொன்னார், நீ எதுக்குடா கேமரா முன்னாடி வர. அவர் இப்போ அவருக்கு நன்றி ஆக்சுவலாக. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் வருவேன்டா, இந்த கபாலி மாதிரி வருவேன்டா, கால் மேலே கால் போடுவேன்டா அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். லைக் அது அவன் சொன்னது அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது மறக்கவே முடியாது. நான் எங்கே போனாலும் கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு போனாலே எனக்கு அதுதான் ஒரு மைண்டில். எனக்கு அந்த கேமராமேன் எப்படி கேமரா நல்லா இருக்கான்னு சொன்னியோ, அதை விட எனக்கு இவர் சொன்னது வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆகிட்டே இருக்கும் மைண்டில் எப்பயுமே கேமரா ஏன் நம்மளை பார்த்து அப்படி முன்னாடி. சொன்னாரு அந்த மாதிரி? ஆமாம், எனக்கு தெரியல எந்த ஆங்கிளில் அவர் என்னை பார்த்து சொன்னாரு எனக்கு தெரியல. நான் கனரில் பார்க்கும்போது சரி ஓகே நான் அழகாக தான்டா அப்படின்ற மாதிரி நானே இருக்கணும்ல, ரொம்ப கண்டிப்பா, செல்ஃபாக பண்ணி போகல, definitely. அந்த மாதிரி மட்டும்தான் நான் இருந்தேன். ம். அன்டில் நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுற வரைக்குமே நானும் பெருசாக க்ரூம்லாம் பண்ணதே இல்லை. இப்போ ரொம்பலாம் க்ரூமே பண்ணிக்க மாட்டேன். ஸ்கின் கேர் பண்ண தெரியாது. ஸ்கின் கேர் என்ன, சன்ஸ்க்ரீன் போடணும், மாய்ஸ்சரைசர், அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்க. லொட்டு லொசுக்கு இந்த அம்மா எத்தனை பூசிட்டு வந்துருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நான் வந்து எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது. Only நான் natural ரொம்ப beauty அந்த மாதிரி சொல்றீங்க. actually, அது வந்து Yes. அப்படி, yes. எப்படி எப்படி பண்ணுவீங்களா இப்படி அந்த மாதிரி. எஸ், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். ஒரு மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி ஷர்ட்ஸ்லாம் அந்த பிளைனாகவே போட்டுட்டு இருக்கேன். இந்த செக்ஸ்லாம் கூட மாற்றி போடுற இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. மெனக்கிடலே கிடையாது. ஆமா, ஆனா இன்னைக்கு ரொம்ப மட்டும் பூனை தத்தியா போட்டு இருந்தேங்க. ரொம்ப தத்தியா இருந்தேன் அந்த பூனை. இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இன்டர்வியூ அது சொன்னாரு. அது பூனை மட்டும் மறைக்காத மாதிரி வைங்க ஷார்ட் அப்படி சொன்னார். பூனை வயித்துல இருக்கு. சரி தொப்பை okay. லைக் தொப்பை அதுதான். தெரியாம சரி ஓகே. ஓகே. எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப தத்தியா இருந்தேன். லைக் அதான் அந்த வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டிலே சொல்லுவாங்க, எங்க அப்பா அடிப்பார் என்ன, நீலாம் என் சின்ன புள்ள தான் என்னை காப்பாற்றும், நீலாம் என்னை காப்பாற்றவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ சின்ன புள்ள வந்து காப்பாற்றுறாங்க. நான் வந்து லைக் ஓகே, நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எனக்கு அப்பா அம்மா வந்து அவங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ரௌடாவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இல்லைன்றதை நான் டெய்லியுமே ஃபீல் பண்ணுவேன் ஒவ்வொரு வாட்டியுமே. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஏய் இந்த சேனலில் ஒன்று பார்த்தேன், என்னடா இங்கே மாற்றிட்டு மதியானம் அங்கே போனால் அங்கே இருக்குது, அங்கேருந்து நைட்டு போனால் இங்கே இருக்குது அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இப்போ யாருன்னா எங்கள் அப்பா கேட்டால் நல்லா இருக்குமே, பார்த்தியா சின்ன பிள்ளைன்னு பெரிய பிள்ளைதாயா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தாக சொல்லணுன்ற மாதிரி இருக்கும் அப்பா கிட்டேயே. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பேன் எங்கள் அப்பா கூடலாம். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி எங்கள் அப்பா கூட. மச்சான் வாடா போடா அப்படிதான் பேசிப்பீங்களா? அந்த மாதிரி தான் பேசிப்பேன். அந்த ஸ்டேஜ்லேயே நான் எங்கள் அப்பா இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிடுச்சு, ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அப்பா இறந்து 15 இயர்ஸ் ஆயிடுச்சா? அப்பயே அப்படி தான் பேசுவோம் நாங்கள். ரொம்ப ஜாலி டைப் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் நானும் இப்போ ஃபீலிங்ஸாக தான் பேசிட்டேன் லைட்டாக, சாரி. அதுக்கப்புறம் இந்த ரிஜெக்ஷன்லாம் தாண்டி எனக்கு ஒருத்தர், அவர் பேர் மட்டும் சொல்கிறேன், அவர் சந்துரு அண்ணன். அவர் தான் வந்து நீ பண்ணு, இது உனக்கு ஓகே, இது சூட் ஆகும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஒரு முதல் அந்த ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்ததே அவர் தான். அவர் அப்புறம் பிரவீன் அண்ணா, செல்வம் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என் லைஃப்பில். எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்களாம் எப்படி நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அண்ணா, எல்லாருமே அண்ணான்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்களை அண்ணா. ஆனால் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அவங்கள இவரை இப்போ சந்திரனால ஒரு மாதிரி ஒரு டேடி ஃபீலில் பார்ப்பேன் நான். பிரவீன் அண்ணாலாம் என் கூட பிறந்த பிரதர் மாதிரி பார்ப்பேன். இன்னொருத்தெல்லாம் ரொம்ப வெல்விஷன் மாதிரி, ஒரு யாருக்கு என்ன கேரக்டர் சொல்கிறதுனே தெரியாது நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே பிடிக்காதுன்னு சொல்லுவோம்ல, ஆனால் இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் தான் வந்து ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நம்மளுக்கு ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைக்கிறதே அவங்களா தான் இருக்கும். அது ஓகே, நல்லாயிருக்கும் எனக்கு. This festive season, travel the world with Grand Royal Tours. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts.